ஹலோ எவ்ரிஒன், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா HTML இருக்கிற ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் எப்படி டைனமிக்காக கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிஞ்சதும் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணதை வந்து எப்படி டேட்டாபேஸில் சேவ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதோட நான் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இதோட ஃபார்முக்கு ஒரு நேம் நான் கொடுத்துக்கிறேன். என்டர் லேபிள் நேம். ஒரு ஃபார்முக்கும் ஒரு லேபிள் இருக்கும்ல. ஃபஸ்ட்டு இது என்டர் யுவர் நேம் இப்படின்னு நம்ம ஒரு லேபிள் கொடுத்துட்டு ஆட் கொடுத்துட்டோம்னா இதுக்கு வந்து நமக்கு டைனமிக்காக ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு கிரியேட் பண்ணி கொடுக்கும். சேம் ஆஸ் டெக்ஸ்ட் ஏரியாவுக்கும் நம்ம வந்து லேபிள் கொடுக்க போகிறோம். சப்ஜெக்ட்டு அப்படின்னு இப்படி கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன கிரியேட் பண்ணுறோமோ அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே இங்கே டைனமிக்காக கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா, கோடு வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு இது சும்மா ஸ்டைல்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த செலக்ட்ன்றது இது வந்து என்னென்ன டைப்பு அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்காக டெக்ஸ்டா, டெக்ஸ்ட் ஏரியாவா, ஃபைலா, இல்லை செலக்ட்ன்றதை நான் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இது வந்து ஃபார்மோட நேம். ஒரு ஃபார்முக்கு ஒரு நேம் இருக்கும். நம்ம டேட்டாபேஸில் சேவ் பண்ணுறப்போ இது என்ன ஃபார்மு அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம ஒரு ஃபார்முக்கு நேம் கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முக்கும் ஒரு ஃபீல்டு லேபிள்ஸ் இருக்கும்ல, அந்த லேபிள்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆட் பட்டனு, அதுக்கப்புறம் டேட்டாபேஸில் சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு. ஓகேங்களா, டைனமிக் கண்டென்ட்னு ஒரு டிவ் போட்டேன். இந்த டிவ்வில் தான் வந்து என்னோட டைனமிக்காக கிரியேட் ஆகிற அந்த எலமெண்ட் எல்லாமே அப்பண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த டிவ்வுக்குள்ளே தான் வந்து நமக்கு அப்பண்ட் ஆகியிருக்கு. ஓகேங்களா, இப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆன் கிளிக்கில், அதாவது ஆட் எலமெண்ட்டுன்ற ஐடி. ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். அந்த ஃபங்க்ஷனில் தான் நான் வந்து என்னோடய கோடு எல்லாத்தையும் டைனமிக்காக கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் எலமெண்ட். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது செலக்ட் ட்ராப் டவுன் இருக்குல்ல, இதோட ஐடியை வந்து எடுக்கிறதுக்காக நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டைப் ஆஃப் எலமெண்ட், அதோட வேல்யூ என்னன்னு எடுத்திருக்கோம். வேல்யூ எடுத்துகிட்டு இந்த டெக்ஸ்ட் ஏரியாவை இல்லாமல் இருந்தால் மட்டும் நம்மளோட ஆப்ஷன்ஸில் இருக்கிற டைப்பு ஃபைல் டைப் வந்து டெக்ஸ்டா ஃபைலா அப்படின்றது. ஆனால் டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு இன்புட் டைப்பில் வராது. அதனால் அதுக்கு மட்டும் இஃப் கண்டிஷன் ஒன்று போட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அப்படின்னு. இப்போது இந்த கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம்னா இன்புட் எலமெண்ட் வந்ததுக்கப்புறம் இன்புட் மட்டும் இருக்கும். அதோட டைப் என்ன அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஆட்ரிபியூட் செட் பண்ணணும். அதுக்காக இந்த கிரியேட் பண்ண எலமெண்ட்டை ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு ஆட்ரிபியூட் செட் பண்ணுறோம். இதோட டைப் என்னது, டைப் வந்து டெக்ஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது இன்புட் டைப் வந்து ஃபைலு அப்படின்ட்டு இந்த இதில் வந்து அப்பண்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது ஒரு எலமெண்ட் கிரியேட் ஆகிறப்போ நமக்கு யூனிக்கான நேம் வேணும் அப்படின்றதுக்காக மை ஸ்டைல் போட்டு கன்கேனேட் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஒரு ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு. ஒரு டைம் இது கிரியேட் ஆகிறப்போவும் நமக்கு புதுசாக கிளாஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது டைனமிக் கண்டென்ட் அப்படின்ற இந்த டிவ்ல தான் நம்ம வந்து அப்பண்ட் பண்ணுறோம். அதுக்காக அந்த எலமெண்ட்டோட ஐடி எடுத்து நம்ம லாஸ்ட்டாக அப்பண்ட் சைல்டு அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லாஸ்ட்டாக நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற எலமெண்ட்டை வந்து இதில் அப்பண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்பண்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு டைனமிக்காக இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்தது டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. இதோட வந்து லேபிள் வேல்யூ அப்படின்னு ஒரு இன்புட் டைப் வச்சுருக்கோம். இதில் வந்து என்னென்னா இதோட வேல்யூ என்னது அப்படின்றது கொடுக்கறதுக்காக என்டர் நேம் கொடுத்தோம்ல, இது சப்ஜெக்ட் அப்படின்றது எடுக்கிறதுக்காக இது. அதுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் லேபிள்னு ஒன்று லேபிளை கிரியேட் பண்ணுறோம் டைனமிக்காக. அதோட இன்னர் HTML வந்து என்னென்னா நம்ம டைனமிக்காக கொடுக்குற வேல்யூ தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஸோ அண்ட் தென் பேரா, இதுக்கு முன்னாடி பேரா டாட் பிஃபோர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி
டைனமிக்கே கிரியேட் ஆகி இருக்கிற வேல்யூவை நம்ம எடுத்து அப்பன் பண்ணுறோம். ஃபைனலாக நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சதும் லேபிள் வேல்யூ ரீசெட் பண்ணுறதுக்காக எம்டி கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து இந்த டைனமிக்காக கோட் ரன் ஆகிற கோடு. ஓகேங்களா? A++ இது வந்து எதுக்குன்னா ஒரு டைமும் ட்ரிகர் ஆகிறப்போ புதுசாக நமக்கு கிளாஸ் நேம் வந்து டைனமிக்காக இருக்கணும். கிளாஸ் நேம் இப்போ வந்து ஒரு டைம் கிரியேட் பண்ணுறப்போவும் இப்போ 2ன்னு இருக்கு, 1 2 இப்போ புதுசாக வேற டெக்ஸ்ட் ஃபீல்டு ஆட் பண்ணாலும் யூனிக் ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் அந்த லூப் போட்டிருக்கோம். ஒரு டைம் லூப் ரன் ஆகிறப்போவும் நமக்கு டிஃப்ரெண்ட்டான கிளாஸ் நேம்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.